இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2 அமெரிக்க ஜாம்பவான்கள் அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. கனவு கூட அவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். யாருங்க அந்த 2 இந்திய வம்சாவளி அமெரிக்கர்கள்? இப்படி அமெரிக்கா பிரசிடண்டையே மிரட்டிட்டு இருக்கிறவங்க அவங்க யாருங்க? வாங்க பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ கடந்த 5/11/2025 அன்னைக்கு அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஜோரான் மம்தானி அப்படிங்கிற இந்திய வம்சாவளியான முஸ்லிம் அமெரிக்கர் 34 வயசுலேயே அமெரிக்கனுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு மெம்பர் ஆகி எலெக்ஷன்ல நியூயார்க் மேயர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார். இதை டொனால்டு ட்ரம்பால ஜீரணிக்கவே முடியலைங்க. இப்படி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் 34 வயசுல ரிபப்ளிகன் பார்ட்டியை தோக்கடிச்சுட்டு வந்தாரு, இது எனக்கு பர்சனலா மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு ட்ரம்ப் அப்படியே புழுங்கிட்டு இருந்தார். அது மட்டுமா, இந்த ஜோரான் மம்தானிக்கு 51% ஓட்டு விழுந்துருச்சுங்க. ட்ரம்ப் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த இவர் ஏத்துனாரு பாருங்க, அவருக்கு ஒன்லி 7% ஓட்டு. அதுலயும் ட்ரம்புக்கு சரியான அடி. அது மட்டுமா, நியூ ஜெர்சி, கலிபோர்னியா போன்ற மாநிலங்கள்ல அங்க கவர்னர் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் பார்ட்டியா ஜெயிச்சிட்டாங்க. ஆக இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது இந்த ஜோரான் மம்தானி ஜெயிச்சிட்டாரே தவிர டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய ஹீரோ முகம் அடுத்த பிரசிடண்டா கூட வந்துருவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முன்னணி கதாநாயகர் ஆகிவிட்டார் நம்ம மம்தானி அவர்கள். இது கொஞ்சம் கூட இவரால் ஜீரணிக்க முடியலைங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தூக்கம் போச்சு. முதலாவதாக ட்ரம்புடைய தூக்கத்தை கெடுத்தவது நம்ம ஜோரான் மம்தானி அவர்கள். அதாவது உலகெங்கிலும் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் மிரட்டி உங்களுக்கு நான் டரிஃப் போடுறேன், உங்களுக்கு இவ்வளவு % அவ்வளவு % சொல்லி எல்லா நாடையும் பயமுறுத்தி பணிய வச்சுக்கிட்டு இருந்தார். இந்தியா பிரேசிலுக்கு பாத்தீங்கன்னா 50% டரிஃப், சீனாவுக்கு 47% டரிஃப், மற்ற நாடுகளுக்கெல்லாம் மிரட்டி அவங்க ஐயா சாமி என்னை காப்பாத்து நீ அப்படின்னு சொன்னா உடனே 10% 20% அப்படின்னு ஒரு டரிஃப் எல்லாம் போட்டாங்க. இதனால என்ன ஆச்சு? அமெரிக்கா பிசினஸ் பாதிக்கப்பட்டது. இப்ப இந்தியாவிலேயோ சீனாவில இருந்தோ இந்த இறக்குமதி பண்ணி அமெரிக்க மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஸ்மால் பிசினஸ் அந்த ஹவுசஸ் போற ரொம்ப பாதிக்கப்பட்டது. அமெரிக்க மக்களுக்கே பாதுகாப்பு. 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 130 140 வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப அதை வாங்காதீங்க அப்படின்னா வேற ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க பொருள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விலைவாசி ஏறிடுச்சுன்னு அமெரிக்க மக்களுக்கு ரொம்ப கோபம். இப்போ என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பிசினஸ் ஹவுஸ் பிளஸ் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆளுகின்ற ஒரு 12 மாநிலங்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் விடக்கூடாதுன்னு டொனால்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக இப்படி டரிஃப் போட்டது தவறானது, இந்த டரிஃப் போட்டது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லோயர் கோர்ட்ல, அங்க நம்ம ஊர்ல சிட்டி சிவில் கோர்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோர்ட்ல, செஷன்ஸ் கோர்ட் மாதிரி அந்த கோர்ட்ல அவங்க கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மாதிரி டரிஃப் போடுறதுக்கு, வெளிநாடுகள் மீது டரிஃப் போடுறதுக்கு அதிகாரமே இல்லை, செல்லாது அப்படின்ட்டாங்க. ட்ரம்புக்கு ரொம்ப கோபம். உடனே இதை எதிர்த்து அங்க உள்ள ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட் அப்படிம்பாங்க வாஷிங்டன்ல, அதாவது ஹைகோர்ட், அது அங்க ஒரு நீண்ட ஒரு ஆர்குமெண்ட், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் லாயர்களுக்கும் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட். அதுல என்ன மொத்தம் 7 ஜட்ஜஸ் இருந்தாங்க ஹைகோர்ட்ல. அந்த 7 ஜட்ஜஸ்ல 4 ஜட்ஜஸ் ட்ரம்ப் ஹஸ் எக்ஸீடட் ஹிஸ் பவர்ஸ், அவருக்கு இந்த மாதிரி போடுறதுக்கே இது இல்லை, டரிஃப் போட முடியாது, அவர் போட்டது செல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே அவருக்கு ட்ரம்புக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. விடவே மாட்டானே அப்படின்னு சொல்லி இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல, யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் அட் வாஷிங்டன்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பீல் பண்ணாங்க. இவங்க பண்ண அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல 6/11/2025 நேத்தைக்கு ட்ரையலுக்கு வந்ததுங்க. ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நேற்றுக்கே கமெண்ட்ஸ் ஆகி போச்சு. இப்ப இங்க தாங்க நம்ம 2வது கதாநாயகன் வரார். ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் நீல் கட்யால் என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க இந்து. அவர் தாங்க இப்ப ட்ரம்புக்கு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் ட்ரம்புக்கு எதிரான வழக்குகளில் முதலாக அப்பீர் ஆகல, ஏற்கனவே அப்பீர் ஆயிருக்காரு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட் வாஷிங்டன்ல போய் ட்ரம்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு, அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததே இந்த நீல் கட்யால் தாங்க. இப்படி அந்த ட்ரம்பை அவருடைய தூக்கத்திலும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்த நீல் கட்யால் என்பவர் 55 வயதானவர். இவர் சிக்காகோ நகரத்தில் பிறந்தாரு. அங்க ஏல் யூனிவர்சிட்டியில் லா டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு மில் பேங்க் அப்படின்னு ஒரு லா ஃபேர்ம்ல சேர்ந்து ஒரு பார்ட்னராக இருந்து எல்லா கேஸையும் நடத்திட்டு வராருங்க. இவர் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் லாயர்.
அரசமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் 50 வழக்குகளில் இவர் அப்பியர் ஆகி 50 வழக்குகளிலும் ஜெயிச்சிட்டார். அதாவது இன்னொரு இவருக்கு ரெக்கார்டு என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அதிகப்படியான வழக்குகளில் ஆஜராகி மிகப்பெரிய வெற்றியை ஒருத்தர் அடைந்தார் அப்படின்னா எந்த அமெரிக்க வழக்கறிஞரையும் விட நம்ம நீல் கட்டியால் தான் மிக அதிகமான வழக்குகள் 50 வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீரா இருக்கார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேர் இவருக்கு உண்டு. இவர் ஏற்கனவே அமெரிக்க வைஸ் பிரசிடண்டா இருந்த அல்கோர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸ், அந்த கேஸில் அப்பீர் ஆகி அவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தார். இன்னொன்று, இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு அப்படின்னு ஒரு கருப்பணத்தை சேர்ந்தவர், அவர் வெளியே எங்கேயோ போகும்போது போலீஸ் ஆஃபீஸர் வெள்ளையர்கள் அவங்க அவரை தாக்கி அவரை கைது பண்றேன்னு சொல்லி இவர் ஏதோ மீறாரு திமிர்றாருன்னு சொல்லிட்டு கழுத்துல காலை வச்சு அமுக்கி ரொம்ப ஐயோ என்னை விடுங்க மூச்சு திணறுன்னு அவர் கத்துனா கூட விடாம அமுக்கி வச்சு எல்லாம் விலங்குலாம் போட்டாங்க. விலங்கு போட்டு அவரை தூக்குறாங்க, செத்தே போயிட்டார். மிகப்பெரிய ஒரு கலவரம். எப்படி இப்படி ஒரு கற்பனை மக்களை இன்னமும் ஸ்லேவ் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இப்படி வெள்ளை போலீஸ் வந்து இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு வந்தது. அந்த வழக்கை முன்னின்று எடுத்து நடத்தியவர் நம்ம ஹீரோ நீல் கட்டியால். அதுல ஜெயிச்சு அந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட இப்படி போலீஸ் அவர்கள் அத்துமீறி பவரை யூஸ் பண்ணி அடிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ல கொலை வழக்கில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட நிவாரணத்தை வாங்கி கொடுத்தது நம்ம நீல் கட்டியால் தாங்க. அப்படி ரொம்ப ஃபேமஸா வந்த நீல் கட்டியால் 2017 2023 அந்த 2 வருஷத்திலையும் அமெரிக்க லாயர்ஸ் மேகசின் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகை நீல் கட்டியால் தான் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர், லிட்டிகேட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்னு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2017 2023 இவனுக்கு அமெரிக்காவின் மிகச்சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னு அவார்டே கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நீல் கட்டியால் தான் இந்த ட்ரம்புக்கு எதிரான வழக்கில் ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட்ல அப்பீர் ஆகி ட்ரம்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வாங்கி அவர் டரிஃப் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை, அவர் எக்ஸீட் பண்ணிட்டார் பவரை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்ததே நீல் கட்டியால் தாங்க. இப்போ யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிரான அந்த வழக்கில் நீல் கட்டியால் அப்பியர் ஆகி ட்ரம்ப் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அங்க அமெரிக்காவில் ஒரு எமர்ஜென்சி இருந்ததுன்னா சில பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து பிரசிடண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 IEEPA அப்படிம்பாங்க, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட்ல ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இருந்ததுன்னா சில முடிவுகளை பிரசிடண்ட் எடுக்கலாம் இருக்கு. அதுல தாங்க இப்படி டரிஃப் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை பாஸ் பண்ணாரு. நம்ம நீல் கட்டியால் உச்சநீதிமன்றத்தில் என்ன வாடாதுன்னா, ஏங்க அதுல கொடுத்த பவர் என்ன, டு ரெகுலேட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், அவ்வளவுதான். நோ பவர்ஸ் டு இம்போஸ் டரிஃப். எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயும் கொடுக்கவே இல்லைங்க. அவர் வாட்டு இப்படி போடுவார், அவரு போடுறதுக்கு அவருக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு வெகிமெண்டா பயங்கரமா வாதாட ஆரம்பிச்சிட்டார். 6/11 எஸ்சி ட்ரையல்ல நீல் கட்டியால் வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன வாதாடுறாரு அப்படின்னு கவர் பண்றதுக்கு அல்லது மற்ற வக்கீலும் வந்து ஒரு நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கான்ஸ்டிடியூஷனல் லாயர். அது நமக்கு என்ன பெருமை அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ட்ரம்ப் வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கிற ஒரு அப்படின்னு தெரியுது. இவர் நிறைய இப்படி வாதாடின உடனே பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக வாதாடுகின்ற யுஎஸ் சொலிசிட்டர் ஜெனரல் ஜான் சாயர் அப்படின்னு பேரு, அவர் என்ன சொன்னாரு, ஏங்க அமெரிக்காவில் எக்கனாமிக் இம்பேலன்ஸ் இருக்குங்க, இங்க ட்ரக் கார்ட்டல் மெக்சிகோ மற்ற இடங்கள்ல இருந்து நிறைய போதைப் பொருள்கள்லாம் கடத்தி கொண்டு வந்து இங்க வித்து, அதனால நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனையாகி போச்சுங்க. அதெல்லாம் சமாளிச்சு அந்த டெபிசிட்டை சமாளிச்சு பேலன்ஸ் பண்றதுக்கு அதுக்காக வேண்டிதான் எக்கனாமிக்க ஒரு பேலன்ஸ் பண்ற பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு இதை போட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா யூஎஸ்ல காமர்ஸ் செக்ரட்டரி இருக்காரு, அவர் என்ன சொன்னாரு, இல்ல இந்தியா அமெரிக்கா எவ்வளவு சொல்லியும் ரஷ்யா வந்து உக்ரைன் மீதான போரை நிறுத்த மாட்டேங்குது. ஏன்னா இந்தியா அவங்க வந்து அவங்ககிட்ட ஆயில் வாங்குறாங்க, அந்த ஆயிலை வச்சு தாங்க ரஷ்யா போரை நடத்துது. அதனால ரஷ்யா போரை நிறுத்தணும்னா இந்தியா மேல ஹெவியா நாங்க டரிஃப் போடணும் அப்படிங்கறத நாங்க போட்டோம் அப்படின்னு நேத்திக்கு உளறி விட்டார். சுப்ரீம் கோர்ட்ல முக்கியமான கேஸ் நடத்திட்டு இருக்கும் போது அங்க வந்து சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி தான் டரிஃப் போட்டான்னு சொல்லும் போது அங்க இருக்கிற காமர்ஸ் செக்ரட்டரி, வர்த்தக அமைச்சர், நாங்க இப்படி போரை நிறுத்துவதற்காக போட்டோம்னா அப்ப போரை நிறுத்துவதற்காக நீங்க டரிஃப் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது ப்ரொவிஷன் இருக்கா? ஒண்ணு இல்லையே. நம்ம ஆளு நீல் கட்டியால் பிடிச்சுக்கிட்டாரு. அங்க பார்த்தாங்க, இதுல என்ன சொன்னாங்க, மேற்கொண்டு சொன்னாங்க, ஏங்க
போன பிப்ரவரியிலிருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் ஏறத்தாழ 89 பில்லியன் US டாலர்ஸ் எங்களுக்கு இந்த டாரிஃப் அதிகப்படுத்தினால வந்திருக்குங்க. நீங்க மாட்ட குண்டக்கு மண்டக்கு ஏதாவது ஆர்டர் போட்டீங்கன்னா 89 பில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து திருப்பி கட்டணும். மற்ற நாடுகள்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால பண்ணவே கூடாதுங்க, எங்களுக்கு பிரசிடென்ட் பவர் இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பி வாதாடினாரு சொலிசிட்டர் ஜெனரல் ஜான் சாயர். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அந்த ஜட்ஜஸ் யாருமே என்ன சூப்பரா பண்றீங்களே, ஆமா நியாயம் தானே அப்படின்னு பண்ணவில்லை. தே ஆர் மோஸ்ட்லி அன்கன்வின்ஸ்டு. அவங்கள திருப்திப்படுத்தவே முடியலைங்க. மொத்த ஜட்ஜில் ஒரு 2 பேரை தவிர மீது உள்ளவர்கள் எல்லாருமே தே சீம்டு ஸ்கெப்டிக்கல். ஒரே கன்ஃபியூஷன், ரிசர்வேஷன், என்னது என்ன வாதாடுறீங்க, ஒன்றும் பவர் இருக்குமா தெரியல அப்படின்னு கம்முன்னு ஒரு மாதிரி இருந்தாங்க. அங்க டேம் பைக் அப்படின்னு US கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அவர் சொன்னார், இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொலிசிட்டர் ஜெனரல் என்னென்னமோ வாதாடுறாருங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜஸ் எல்லாரும் முகத்தில் பார்த்தோம்னா என்னையா கிறுத்தனமா வாதாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்வின்ஸே ஆகாம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நீல் கட்டியால் வாதாடும் போது ஓ ஓ அப்படின்னு சொல்லி பண்ணாங்க, அப்ரூவ் பண்ற மாதிரி பண்றாங்க. இதுல வந்து ட்ரம்புக்கு சாதமா வர்ற மாதிரி தெரியலைங்க அப்படின்னு அவர் வேற நேற்று ஒரு அறிக்கை விட்டார். உடனே நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்திலேயே மிக மிக பணக்கார நாடாக பாதுகாப்பான நாடாக அமெரிக்கா இருக்கும். அப்படி நம்ம தோத்து போயிட்டோம்னா ஒரு 3ஆம் தர நாடு மாதிரி நம்ம ரொம்ப ஏழை நாடா மாறிடுவோங்க. ஐயோ கடவுளே, இப்படி நடக்கவே கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இந்த கேஸு நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் வக்கீல் இருக்காங்க, எல்லாரும் வாதாடுவாங்க, அதுக்கு கவர்மெண்ட் வக்கீலும் வாதாடுவாங்க. இதனுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மாதிரி டரிஃப் போடுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்று ஒரு முடிவு செய்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தருவது ஏர்லி 2026 2024 அந்த ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள தான் தீர்ப்பு வரும் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னன்னா அவருக்கு என்ன ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் வந்து நீல் கட்டியால் ஏற்கனவே 50 வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீர் ஆகி ஜெயிச்சிட்டாரு. இந்த டரிஃப் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் அவர் தான் ஒரு ஜெயிச்சு நல்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வாங்கியவர். உச்ச நீதிமன்றத்திலையும் அப்படி ஏதாவது குண்டக்கு மண்டக்கு வாங்கிடுவாரோ என்று நீல் கட்டியால பார்த்து அவரை நினைச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தூங்காம இருக்காரு. என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்டா 5/11/2025 ஜொஹரான் மம்தானி நியூயார்க் நகரத்தில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மூலமாக ஜெயிச்சு 34 வயசுல நியூயார்க் நகருடைய மேயர் ஆயிட்டார். இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய தோல்வி, ஒரு மரணாடி. அவருக்கு அவமானம், தோக்கவே கூடாது, நான் ஜெயிச்சிருவோம், எங்கால ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். என்னென்னமோ அறிக்கைலாம் விட்டார், ஒன்றும் முடியல. அமெரிக்காவில் 3 விதமாக இந்த எலெக்ஷனில் ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்க, ப்ளூ ஸ்டேட், வயலட் ஸ்டேட், ரெட் ஸ்டேட்டும்பாங்க. இந்த ப்ளூ ஸ்டேட் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சாதமாக உள்ளது. வயலட் ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே அந்த பக்கம் ரிப்பப்ளிகன் அல்லது டெமோக்ராட்டிக் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடியது. அவங்க எப்போனாலும் மாறுவாங்க, இந்த பக்கம் மாறுவாங்க இல்லை பக்கம் மாறுவாங்க. ரெட் ஸ்டேட் அப்படிங்கிறது பூரா ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு சாதகமாக ஓட்டு போடக்கூடியது எப்பவுமே அப்படின்னு. அவங்க கூட இப்போ இந்த ஜொஹரான் மம்தானி ஜெயிச்சார் பாருங்க, அந்த அலையில் அடித்து வந்த மாதிரி அந்த ரெட் ஸ்டேட், அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு எப்போதுமே காலங்காலமா சப்போர்ட் பண்ற அந்த ஸ்டேட் கூட இப்ப புளுவா மாறிச்சுங்க. இதை நினைச்சு பொறுமிட்டா இருக்கார் ட்ரம்ப். ஒரு ஆள் இப்படி என்னென்னமோ பேசி அப்படி இந்த தேர்தல் முடிவுகளையே மாத்திட்டானே அப்படின்னு சொல்லி தூக்கம் இல்லாம இருக்கும் போது யூஎஸ்ல ஒரு ஷட் டவுன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபெடரல் ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மேல செனட் சபையில் கூட ஒரு 4 பேர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த எம்பிக்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா ஓட்டு போட்டு நான் இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது பண்றாங்க. ஒபாமா ஹெல்த் கேர் அந்த ப்ரோக்ராமை இவங்க வந்து அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டரிஃப் போடுறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு, அதாவது இந்த ஸ்டேட்ல உள்ளவங்க ஷட் டவுன் பண்ணதுனால காங்கிரஸ்ல கீழே இன்னும் சரியான ஒரு இது வரல. இப்போ 2026 வரை தேர்தல் வரப்போகுது. அப்போ அதுலேயும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி முழுவதும் வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஷட் டவுன் வந்து இன்னைக்கு 7/11/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 38வது நாள் ஷட் டவுன் தொடர்ந்து. அமெரிக்காவில் பாதி ஏர்போர்ட்டில் 10 to 20% அந்த ஏர்லைன்ஸை இயக்குவதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே குழப்பமாக என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெயிக்காம தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்திய வம்சாவளி வழக்கறிஞர் நீல் கட்டியால் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? ட்ரம்புக்கு மரணாடி தாங்க. $1 trillion வருமானம் போயிடும், அல்லது திருப்பி தரணும், வாங்கினதெல்லாம் திருப்பி தரணும். என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி இதுதாங்க யூஎஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு
இம்பார்ட்டன்ட் கேஸ், இதை மாதிரி இம்பார்ட்டன்ட் கேஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் யூஎஸ் ஹிஸ்ட்ரி, நான் ஜெயிச்சே ஆகணும், இது அமெரிக்காவுடைய மானமே இது இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசிட்டு இருக்காருங்க. இப்போமே நம்ம இதெல்லாம் பார்த்து ஏங்க இந்த கேஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக தான் வரப்போகுது. நம்ம வழக்கறிஞர் நீட் கல்டியார் அவர் வந்து ரொம்ப நல்லா வாதாடுறாரு. அவருக்கு இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் தோல்வியே கிடையாது. அதனால் டரிஃப் செல்லாது என்று அறிவித்து விடுவார் என்று சொல்லி அதை நினச்சிக்கிட்டு இப்போவுமே இந்தியா நமட்டு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர்கள் ட்ரம்புடைய தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. கனவுலையும் போய் அவரை மிரட்டிட்டு இருக்காங்க, கனவுலையும் கூட பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்னங்க நடக்கும் பாப்போம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம்.